கேட்கறதா எல்லாருக்கும்? கேக்குறது. May Andini mute your sender. Please unmute yourself. நம்ம இப்போ 11th சாப்டர் விஸ்வரூப தரிசனத்துல இருக்கோம். நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்த்தாச்சு. அர்ஜுனன் பார்த்துட்டு 32வது ஸ்லோகத்துல நிறுத்தணும். சாரி 31. 32ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். 31வது ஸ்லோகம் என்ன சொல்லிச்சுன்னா, அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த அர்ஜுனன் அந்த விஸ்வரூப தரிசனத்தை அந்த கோர ரூபத்தை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே பயமாயிடுச்சு. ரொம்ப பயங்கர மூர்த்தியாக இருக்கிறியே, உன்னை நான் பார்த்த கிருஷ்ணரே இல்லையே, நீ என்னோட ஃப்ரெண்டா இருந்தே, என்ன மாதிரியே நம்ம 2 பேரும் ஒன்னாதானே இருந்தோம், இன்னைக்கு என்ன இப்படி ஒரு ரூபத்தை காட்டுற, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, யாருப்பா நீ, அப்ப நான் பார்த்த கிருஷ்ணர் இல்லையா நீ, எனக்கு தேரோட்டியா உட்கார்ந்துருக்கேன் அந்த கிருஷ்ணன் இல்லையா நீ, அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அதோட லாஸ்ட் இது பார்க்கலாம். பயங்கர மூர்த்தியாக ஆகிய தாம் யார், எனக்கு இயம்பவும் உம்மை வணங்குகிறேன், தேவர் தலைவா அருள் புரிக, முதல்வனாகிய தம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், ஏனென்றால் உம் செயல் எனக்கு விளங்கவே இல்லை, நீ என்னத்தை காட்டிட்டு இருக்க, நீ யாரு, நீ எதை காட்டுற, இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீதான் எனக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ யார் அப்படின்னு எனக்கு புரியல, முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பகவான் மிகவும் முக்கியமான ஒரு சென்டென்ஸ்ல ஆரம்பிக்கிறார். காலோஸ்மி, நான் தாண்டா காலம் அப்படின்னு சொல்றார். 32வது லோக க்ஷய கிருத் பிரவர்த்த காலக அஸ்மி, நான் தாண்டா காலம் அப்படின்னு சொல்றார். லோகான் சமாஹர்த்தும் இஹ பிரவர்த்த துவாம் ருதே அபி ஏ யோதா அவஸ்திதாக சர்வே நா பவிஷ்யந்தி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி, நீ வெளில எடுத்தாலும் சரி, வெளில எடுக்கலன்னாலும் சரி, இங்க கண் முன்னால 2 பக்கமும் அணிவகுத்தில் இருக்கக்கூடிய இந்த வீரர்கள்ல ஒருத்தம் கூட உசுரோடு இருக்கிறது இல்ல அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த போட்டு உடைக்கிற ரகசியத்தை ஓபன் பண்ணி விட்டாரு. அவ்வளவுதான், சஸ்பென்ஸ் இஸ் ஓவர், முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்ப இவன் எதுக்கு வேலைக்கு போனோம், இவன் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அந்த கேள்வி அதற்கான பதில் போறதுக்கு முன்னால இந்த பகவான் என்ன சொல்லியிருக்க, நான் காலம் அப்படிங்கிறாரு. காலம் என்பது என்ன, முதல்ல நமக்கெல்லாம் காலம் புரிஞ்சதுமே, காலம் நமக்கு புரிஞ்சதா புரியலையானே தெரியலையே. 4th டைமென்ஷன், 5th டைமென்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஃபேன் இங்க இருக்குது அப்படின்னா அந்த ஃபேன் தரையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த செவத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, அந்த செவத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு போட்டா ஓ இந்த இடத்துல ஃபேன் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதுதான் நம்மளால அளந்து பார்க்கக்கூடிய ஒரு அளவை, அது ஒரு ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். இந்த காலம் என்னது, இந்த காலத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி அளக்கிறது அப்படின்னா, காலம் என்பது என்ன, நேரம் என்பது என்ன, ஸ்பேஸ் என்பது என்ன அப்படின்னு நான் முதலே டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். பிட்வீன் 2 இன்சிடென்ட்ஸ் இஸ் த டைம். நான் காலையில எழுந்தேன், இப்ப நான் பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, காலையில நான் எழுந்தது ஒரு இன்சிடென்ட், அது ஒரு நிகழ்வு. இப்ப நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது ஒரு நிகழ்வு. சோ நான் 7:30 மணிக்கு எழுந்தேன்னா நான் எழுந்து இத்தனை நேரம் ஆயிருக்கு, அந்த ஒரு நிகழ்ச்சிக்கும்
இந்த ஒரு நிகழ்வுக்கும் இடைப்பட்ட நிலைதான் காலம். அதுதான் நான் முழிச்சுட்டு இருக்கக்கூடிய என்னோட நேரம். அப்போ நீங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை மணிக்கு எழுந்தீங்க, இப்ப எத்தனை மணி, அது உங்களோட கால அளவை. இதுதான் காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், எனக்கு எதிர இந்த ஐபேட் இருக்கு. எனக்கும் ஐபேடுக்கும் நடுவுல ஒண்ணும் இல்ல, சரியா? இந்த ஒண்ணுமில்லாத விஷயம் எனக்கும் ஐபேடுக்கும் இடையில் உள்ளதுதான் ஸ்பேஸ். சோ 2 பொருள்களுக்கோ 2 மனிதர்களுக்கோ 2 மேட்டருக்கு நடுவுல இருக்கிறது ஸ்பேஸ், 2 நிகழ்வுகளுக்கு நடுவில் இருப்பது டைம். எனக்கு டைம் நல்லா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நம்ம டைம் 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 நிறைய நம்ம அந்த வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா அதோட யார் நீன்னா, நான் காலம் மட்டும் சொல்லல, நான் மகா காலம். காலம் என்ன, அப்புறம் மகா காலம் என்ன அப்படின்னா, காலம் என்பது 3 நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நிஜமாவே நிகழ்காலமும் எதிர்காலமும் இறந்த காலமும் இருக்கா அப்படின்னா எங்க இருக்கு? இறந்த காலம் எங்க இருக்கு? நான் 12 வயசு பொண்ணா இருந்தேன்னா அது எங்க இருக்கு? இப்போ அது இல்ல. ஏனென்றால் நிகழ்காலம் என்பது நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி போன நொடிகளை எல்லாம் விழுங்கிண்டே வருது, விழுங்கி ஜீரணம் பண்ணின்றது. சோ இறந்த காலம் என்பது இல்லை, இருப்பது ஒன்றுதான், அதுதான் நிகழ்காலம். அதுதான் லிவ் இன் த பிரசன்ட் மொமெண்ட்னு குருதேவர் அழகா சொல்லிட்டார். இந்த க்ஷணம்தான் நம்ம ஆரம்பிச்சோமே பகவத்கீதா கிளாஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னால, அது இல்ல. அந்த 5 நிமிஷத்தை இந்த நிமிஷம் விழுங்கிடுச்சு, ஜீரணம் பண்ணிடுச்சு. சரி, நம்ம முடிக்க போறோமே இந்த பகவத்கீதா கிளாஸ் 10 மணிக்கு முடிய போறது, அது ஃபியூச்சர்னு வச்சுக்கிட்டானா அது இப்ப எங்க இருக்கு? ஃபியூச்சர் எங்க இருக்கு? இப்போ அந்த ஃபியூச்சர் இல்ல. அது என்ன ஆகும்னா, அந்த ஃபியூச்சரை 10 மணிக்கு அது நிகழ்காலம் ஆயிடும். சோ நிகழ்காலம் ஒன்று. இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் யோசிச்சு கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணி வாங்க. நிகழ்காலம் என்பது இறந்த ஒவ்வொரு நொடியையும் முழுங்கி 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 ஏப்பம் விட்டு இருக்கு. எதிர்காலம் என்பது எங்கேயுமே இல்ல. அது நான் அந்த இடத்துக்கு போகும்போது அது எதிர்காலம் இல்ல, அது நிகழ்காலம். 10 மணிக்கு that will become our present for all of us. அப்ப எதிர்காலம் கிடையாது, இறந்த காலம் கிடையாது, இருப்பது ஒன்றுதான், அதுதான் இந்த நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் இப்ப எனக்கு 7ஆம் தேதி என் பொண்ணு போன் பண்ற, அம்மா இன்னைக்கு சண்டே, நாங்கெல்லாம் ரிலாக்ஸ் இருக்கும். எங்கடி சண்டே? இன்னைக்கு மண்டே. இல்லம்மா இன்னைக்கு சண்டே. சோ எனக்கு சண்டே வாச இறந்த காலம், அவளுக்கு சண்டே இஸ் நிகழ்காலம். ஜப்பான்ல இருக்க ஒருத்தன் போன் பண்ண டுடே இஸ் 8th மார்ச் அப்படின்னு, இல்லடா இன்னைக்கு 7th மார்ச். நோ, அவன் என்னோட ஃபியூச்சர், அவனுக்கு நிகழ்காலம். இவளோட நிகழ்காலம் எனக்கு இறந்த காலம். அப்ப இறந்த காலம் கரெக்டா, நிகழ்காலம் கரெக்டா, எதிர்காலம் கரெக்டா அப்படின்னா இந்த நொடி, போன நொடி கூட இல்ல. நான் இந்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சப்ப இருந்த நொடி கூட சத்து போச்சு. இந்த நொடி, இந்த அதான் குருஜி நவ் 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 அப்படி நவ் அப்படி சொல்லி முடி போறதுக்குள்ள போச்சு. முழுங்கிடுச்சு இல்லையா? சோ விழுங்கி 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 ஏப்போட்டுட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாமும் அழிவை நோக்கி என் வாய்க்குள்ள போயிட்டு இருக்கு. காலம் என்ற ஒரு அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நொடிக்கு நொடி போயிட்டு இருக்கு. அப்ப நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் நான் விழுங்கி விழுங்கி ஜீரணம் பண்ணிட்டு இருக்கேன். சோ குருஜி சொல்ல, we are all running towards our grave. நம்மளோட கடைசி நாளை நோக்கி போயிட்டே இருக்கோம். பாகவதத்துல நேற்று படிச்சேன், அதுல சொல்லியிருக்கு, இன்றையில இருந்து 7ஆவது நாள் தான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பழிக்கணும். சோ இன்னைக்கு என்ன மண்டே, சரி நெக்ஸ்ட் சண்டே வில் பி மை லாஸ்ட் டே. சண்டே போகலையா,
அந்த சண்டேல இருந்து அடுத்த சாட்டர்டே வில் பி. ஸோ எவ்ரி டைம் அவர் 7th day இஸ் அவர் லாஸ்ட் டே. அந்த மாதிரி ஒரு நிலைமை. என்னைக்கோ ஒரு நாள் சாவ போறோம்ல, தட் அதுக்கு 7வது முந்தின நாள் அது என்னோட 7வது நாள் இல்லையா? அந்த 7 என்பது ஒரு வாரத்துக்கு ஏன் 7 நாள் வச்சாங்க? ஏன் 9 நாள் வைக்கல? ஏன் 10 நாள் வைக்கல? ஒரு அழகான ஒரு நம்பரா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம 7ன்னு வச்சது 7ன்ற நம்பரோட தாத்பரியமே 7வது நாள் வில் பி மை லாஸ்ட் டே அப்படின்றதுதான் கணக்கு. சரியா? என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடுறோம், அது என்னோட 7வது நாள். அதுக்கு முந்தின நாள்ல இருந்து எண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதா? சோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய பிரசன்ட விழுங்கி 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 அந்த பாஸ்ட்ல இருந்து தாண்டி 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 நம்ம பிரசன்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம் இல்லையா? சோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதனாலதான் இதை மகா காலம் அப்படின்னு சொல்றோம். சோ தேர் இஸ் நோ இறந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது, இருக்கக்கூடியது நிகழ்காலம். சரி, இந்த நிகழ்காலத்துல இந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, லெட்ஸ் ஹாவ் அ complete and magnanimous view of the present of the entire அண்டச்சராச்சரத்துல இருக்கிற அந்த பிரசன்ட பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு இல்லையா? சிலர் பாடின்னு இருக்காங்க, சிலர் தூங்கிட்டு இருக்காங்க, சிலர் வேலைக்கு இருக்காங்க, சிலர் குளிச்சுட்டு இருக்காங்க, சிலர் சமைச்சுட்டு இருக்காங்க, சிலர் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, சிலருக்கு குழந்தை பிறக்கிறது, சிலர் சாவர அப்படின்னு உக்ரைன்ல கும்பல் கும்பலா வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னது புரிஞ்சுக்கவே முடியாது. காலம் என்பது ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி போயிட்டே, வெள்ளத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்ட போயிட்டே இருக்கு. நம்மளும் அதுக்குள்ள ஒரு இடத்துல நிக்க முடியுமா? நான் நெக்ஸ்ட் மினிட்டுக்கு ஐ won't go, I will be in this moment அப்படின்னா this moment will become a past moment. புரியுதுங்களா? சோ இந்த நொடியில தான் மட்டும்தான் நான் இருக்க முடியுமே தவிர எந்த நொடியையும் எந்த காலத்தையும் நான் பிடிச்சு நிறுத்திக்கவே முடியாது. கை நழுவி கை நழுவி கை நழுவி போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மகா காலம் என்று சொல்லக்கூடிய பகவான் எல்லாத்தையும் விழுங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க இல்லையா? சோ இதுதான் வந்து உண்மை. இப்ப நான் என்ன செய்யணும்னு இந்த காலம் தனியா நிக்கவே முடியாது. தனியா நிக்கணும்னு யோசிக்காத. இது என்ன அது என்ன அப்படின்னு நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணி இது நியாயம் இது தப்பு, நோ நத்திங் இஸ் ரைட் அண்ட் நத்திங் இஸ் ராங், இது ரைட் இது தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. சோ இன்னைக்கு எனக்கு நடக்குதோ, நான் இந்த கால வெள்ளத்தில் அடிச்சு போயிட்டே இருக்கேன். பகவான் அதான் சொல்ற, என்னோட வேலை நடந்துட்டே இருக்கு, சம்ஹாரம் பண்ணக்கூடிய இந்த வேலை நடந்துட்டே இருக்கு. நீ இதுல வந்து சேர்ந்துக்கோ, நீ என் கைய பிடிச்சுக்கோ, நான் உன்னை கருவியா உபயோகிக்கும் போது என் கையில வந்து சரண்டர் ஆயிடு. அப்ப என்ன சொல்றாரு பகவான்? இதெல்லாம் நீ என்ன எதிர நிக்கிறாங்களே, 2 பக்கமும் அணிவகுத்து ஒருத்தம் கூட இருக்க போறது இல்ல, நீ எதுக்காக பயப்படுற? எல்லாரையுமே நான் தான் வந்து சம்ஹாரம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பெரிய உண்மையை எடுத்த உடனே ஒரே ஸ்லோகத்துல அவர் சொல்லிட்டார். அதை பார்க்கலாம். உலகங்களை அழிக்க வல்ல காலம் நான், உலகங்களை சங்கரிக்க தலைப்பற்றுள்ள, சங்கரிக்கன எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி அழித்து எடுத்து குப்பை தொட்டில போடுறதுக்கு நான் வந்து முயற்சி செஞ்சுட்டு, அதுதான் என்னோட வேலை. காலத்தை வந்து நான் ஓட்டின்டே இருக்கேன். ஓட 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 நிறைய விஷயங்கள் செத்து போயிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் என் வாய்க்குள்ள போய் காலம் விழுங்கின்னு இருக்கு. காலம் கடந்து போயிடுச்சு அப்படி சொல்லுவோம். ஆனா காலம் என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் விழுங்கின்னு இருக்கு. சோ இந்த போரில் இருந்து நீ பின்வா, நீ பண்ணாம நீ பயந்து போய் வீட்டுல போய் உட்காந்துக்கோ. ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட உயிரோடு இருக்கிறது இல்ல. மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாலே வந்து திரௌபதி கிருஷ்ணரை கேட்பா, இதை நான் தான் பண்ணேன், என் கூந்தலை முடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சபதம் எடுத்தேன், இப்ப எனக்கு அதெல்லாம் வேணான்னு தோன்றுறது, எனக்கு பயமா இருக்கு, என்ன எல்லாரும் செத்து போயிடுவாங்களோ, என் குழந்தைங்க எல்லாம் செத்து போயிடுவாங்களோ, எனக்கு பயமா இருக்கு, இந்த யுத்தத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னா அது முடியாதுமா, நீ ஆரம்பிச்சு விட்ட, நாளெல்லாம் குறிச்சாச்சு, முடியாது. அப்ப யாருதான் உயிரோடு இருப்பாங்களே? யாரெல்லாம் சரீர சம்பந்தம் இல்லாமல் பிறந்தார்களோ
அவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க. பஞ்ச பாண்டவர் 5 பேரு, இந்த திருஷ்டத்யும்னனும் திரௌபதியும், இவங்க 6 பேரும் சரீர சம்பந்தம் இல்லாம பிறந்தவர்கள். இவங்கதான் இருக்க போறாங்க, மத்தவங்க எல்லாம் சாவுதான் போறாங்க. அப்போ ஐயோ என் குழந்தைங்க அப்படின்னா அவர் கிருஷ்ணர் பதிலே சொல்ல மாட்டாரு, அந்த இடத்துல போயிடுவார். தட் ஒன்லி மீன்ஸ் உன் குழந்தைங்க எல்லாம் சாவு போறாங்கதான். அபிமன்யும் போறான், கன்றாவியா எல்லாரும் சாவ போறாங்க, நம்ம யாருமே ஒண்ணுமே பண்ண. இப்ப உக்ரைன்ல வந்து அவ்வளவு குண்டு போட்டு அப்படியே கும்பலா யார் என்ன செய்ய முடியறது? பெரிய பெரிய தலைவர்களாலேயுமே ஒண்ணும் செய்ய முடியல. ஏன் ஒண்ணும் செய்ய முடியல அப்படின்னா அது அவனோட லீலா விபூதி. அதுதான் that is how it has to should have happened and that is what is happening. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது என்பது உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுட்டு நம்ம வந்து just keep on moving in this crowd. எப்படி ஒரு பெரிய திருவிழால கூட்டத்துல நம்ம நடுவுல நின்னுட நம்ம நடக்க வேண்டியதில்ல, கூட்டமே நம்மள தள்ளின்னு போயிடும். அந்த மாதிரி இந்த காலத்துல நம்ம நின்னுட்டானா நிக்கவே முடியாது, காலம் நம்மளை இழுத்துட்டே போயிட்டே இருக்கும். அதனால இதுதான் மகா காலம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அடுத்தது இதுல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒண்ணு காலம் என்பது நான் சொல்லிட்டாரு, இதெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் என் செயல், உன் செயல் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீ செஞ்சாலும் செய்யலனாலும் இதெல்லாம் நடக்க போறது. ஒழுங்குமேதான் என் கையில ஒரு கருவியா இரு, நிமித்த மாத்திரம் பவ அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். சோ இந்த செயல் தன்னுடையது அல்ல என்ற தேற்றம் இப்பொழுது பகவானால் ஏற்படுகிறது. இப்போ வந்து முதல்ல எதுக்காக பயப்பட்ட அர்ஜுனன்? ஐயோ என் தாத்தாவை எப்படி கொல்லுவேன், என் துரோணாச்சாரியாருக்கு எதிர நான் வில்ல ஏந்துவேன். இப்ப புரிஞ்சதா? நீ ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ வில்லு கையில வச்சுக்கோ, நீ அம்பு விட்டா விடு, விடாட்டா வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். கர்ணனை எப்படி நீ சாவடிக்க போற? முடியாதே, அவன் வந்து பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான், அந்த அஸ்திரத்தை உனக்காகவே அவன் வந்து செஞ்சு வச்சிருக்கான். அவன் எடுத்து விட்டானா நீ எங்க ஓடினாலும் தப்பிக்க முடியாது. ஆனா அவனை எப்படி தப்பிக்க விட்டாங்க? அது பகவானோட செயல். சோ எது நடக்கணும்னு இருக்கோ அததான் பகவான் நடத்தி வைப்பார் அப்படின்றது தெரியும் போது நம்ம எதை பத்தி யோசிக்க போறோம், எதை பத்தி கவலைப்பட போறோம், எதுக்காக வருந்த போறோம்? ஒண்ணும் கிடையாது. குருஜி சொல்ற மாதிரி திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்மளோட ஒரு இயலாமை அப்படின்னு அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் எடுத்துக்க கூடாது. தட் இஸ் ஹவ் இட் இஸ். புரியுதா? அது ஒண்ணு. அடுத்தது 33வது. ஆகையினால் தஸ்மாத் நீ உத்திஷ்ட. இதுல 5 வேளை சொல்றார். எழுந்திரு. ஏன் எழுந்துரு? உன்னால இப்ப எதுக்கு உட்காந்து அழற? நீ வீட்டுக்கு போறதானே, ஓடிப்போ, எழுந்துரு. முதல்ல உத்திஷ்ட அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? நீ எழுந்தவனுக்கு என்ன கிடைக்கும்? யசக, கீர்த்தி கிடைக்கும். என்னன்னு கேட்ட அர்ஜுனன் தான் எல்லாரையும், கர்ணனே சம்ஹாரம் பண்ணிட்டான், அர்ஜுனன் தான் இந்த வெற்றிக்கே காரணம்னு உலகமெல்லாம் சொல்ல போறது. இப்ப இல்ல, காலத்துக்கு சொல்ல போறது. அர்ஜுனன் மாதிரி வீரம் உண்டா, வீரன் உண்டா அப்படின்னு சொல்ல போறது. அந்த கீர்த்தி எல்லாம் உனக்கு வர போறது. தஸ்மாத் துவம் உத்திஷ்ட யசக லப்ஸ்வ. நீ வந்து அடைய போறது வந்து ஒரு பெரிய கீர்த்தி. சத்ருக்களை ஜெயித்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? பெரிய ராஜ்யம் கிடைக்கும். நீ ஒரு ராஜாவும் ஆக போற, ராஜ்ய பரிபாலனம் செய்ய போற. அப்ப உனக்கு எவ்வளவு செல்வம் வரும். அந்த செல்வத்தை நீ ஒதுக்க கூடாது. ஏன்னா அது லக்ஷ்மி. அந்த செல்வத்தை எடுத்து அனுபவிக்க கூடிய பாத்தியதை உனக்கு இருக்கு. அந்த பாத்தியத்தை நீ அனுபவிக்க போற. உனக்கு கீர்த்தி கிடைக்க போறது, உனக்கு பெரிய ராஜ்யம் கிடைக்க போறது, அதனால உனக்கு ஓஹோன்ற செல்வம் வரப்போறது, அதெல்லாம் நீ அனுபவிக்க போற. அதுக்கப்புறமா இதெல்லாம் என்னால இவர்கள் முன்பே கொல்லப்பட்டார்கள். யார் யார் எப்படியெல்லாம் கொன்ன? கர்ணனை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிட்டான், இவெல்லாம் செத்த பாம்பு.
பீஷ்மருக்கு வந்து இதுதான் தலைவிதின்னு சொல்லியாச்சு. அவனும் செத்த பாம்பு. துரோணாச்சாரியாரால ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாரையும் ஒவ்வொரு ஸ்டேட்ல மகாபாரத யுத்தம் 18 நாள் நடந்ததுன்னா பகவான் கிருஷ்ணர் முதலேந்தே இதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு வேலையோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பல்ல புடுங்குற மாதிரி எல்லாம் அவங்களோடு இருக்கிற ஒரு யசஸ், அவங்களோடு இருக்கக்கூடிய அந்த வீரத்தை வந்து ஒண்ணுமில்லாம அப்படி எல்லாம் பல்லு பிடிங்கின பாம்பா இருக்காங்க. அததான் நீ கொல்ல போற. அதனால அவங்களெல்லாம் நான் முதல்லயே சம்ஹாரம் பண்ணியாச்சு, நீ சும்மா இரு, என்னோட கையில ஒரு கருவியா இரு. அப்ப கூட என்ன பண்ண, சவ்யசாச்சின்னு அவரை அட்ரஸ் பண்றார். இடது கையால அம்பை வைக்கக்கூடிய பெரிய வீரன் நீ ஒரு அம்பு ஒன்னையும் புடுங்க வேணாம்னு சொல்ற மாதிரி நீ இவ்வளவு அப்ப கூட அவனை புகழறாரு. புழுங்கிட்டு உனக்கு இடது கையாலேயே நீ அம்பு எய்யக்கூடியவனே, எழுந்திரு, எழுந்து என் கையில் நிமித்த மாத்திரம் பவ, என் கையில் கருவியாயிரு. என் கையில் கருவியா இருக்கும் போது இந்த புகழெல்லாம் உனக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்ற. 33வது, ஆகையால் நீ எழுந்திரு, புகழை பெரு, எதிரிகளை வென்று செல்வம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவர்கள் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடது கையாலும் அம்பியையும் வீரா, நீ நிமித்த மாத்திரம் இரு, என்னோட கையில கருவியா இரு. சோ இப்ப அர்ஜுனன் வந்து ஆக்சுவலா மகாபாரதம் முடிஞ்ச அப்புறமா அவரு ரொம்ப வயசான அப்புறமா உட்கார்ந்து யோசிச்சுப்பாரு, மகாபாரத போர்ல நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படியெல்லாம் கர்ணனே நான் வந்து தோக்கடிச்சிட்டேன், எல்லாரும் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்ன உடனே அவருக்கே மனசுக்குள்ள நானா பண்ணேன், நானா எல்லாத்தையும் பண்ணேன். அன்னைக்கு வந்து அவர் தேர வந்து கால அமுக்கி இருக்காட்டானா என் தலையெல்லாம் போயிருக்கும். அப்ப நானா பண்ணேன் இல்லையே. அப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒரு 15,000 ஸ்லோகங்கள் இருக்காமா மகாபாரதத்துல. அதுல இருந்து நான் பண்ணேன் நான் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது பின்னாலேயே நானா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர 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 அழுவோம். ஐயோ, நான் வந்து எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நினைச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து கதறி அழுவானாமா. அது வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அந்த ஸ்லோகங்கள்லாம். அந்த மாதிரி எல்லாமே முதலால என்னாலே ஆக்கப்பட்டது. சோ இங்க நடக்கக்கூடிய காரியம், இப்ப நம்ம எல்லாம் பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கோம். எத்தனை பேர் இருக்கோம்? ஒரு 11 பேர் 12 பேர் இருக்கோம். இந்த 12 பேரு இங்க வர்றது நீயோ நானோ நினைச்சு இல்ல. இந்த 12 பேருக்கு இன்னைக்கு இந்த கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு the பகவான் has already destined, otherwise you could not have come today. இன்னைக்கு பாரு, புதுசா அருண் ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்கார். சோ அவர் இத்தனை நாள் வரல, இன்னைக்கு அவருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆணை கொடுத்திருக்காரு. எத்தனை பேர் ரெகுலரா வந்துட்டு இருந்தவங்க வரல, அவங்களுக்கு அந்த ஒரு குடிப்பினை இல்லாம போயிடுச்சு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் அப்படின்னா இன்னைக்கு பகவான் நம்மள சூஸ் பண்ணிருக்கார். இத போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சூஸ் பண்ணிருக்கார். சோ நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சொல்லல, என்ன வந்து அவர் ஒரு கருவியா உபயோகிச்சுட்டு இருக்காரு. அப்படி நினைக்கும் போது நம்மளோட ஈகோ வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி போயிடும். அடுத்தது அதே கருத்துதான் இங்க கண்டினியூ ஆகுது. என்னால் கொலையுண்ட துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அங்கன மற்ற வீரர்களையும் நீ என் கருவியாய் இருந்து கொல். அஞ்சாதே, பயப்படாத, ஐயோ எப்படின்னு பயந்துக்காத. போரில் பகைவரை வெல்வாய், போர் புரி அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறார். இங்க என்னன்னா துரோணாச்சாரியார முதலே வந்து அவரோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய சிங்கத்தை வந்து அழிக்கவே முடியாது. நான் சிங்கம் அப்படின்னு ஒரு பெரிய போர்டுல ஒரு சிங்கம் படம் வரைஞ்சிட்டானா செய்யன்னு அழிச்சிடலாம். அந்த மாதிரி வரைப்பட்ட ஒரு பலகையில் எழுதப்பட்ட சிங்கம் இதெல்லாம். இப்போ நிஜமான ஃபெரோஷியஸ் லைன் இல்ல, எல்லாம் பழுபடிங்கின படத்தில் வரைந்த சிங்கங்கள் இதெல்லாம். இந்த படத்தில் வரைந்த சிங்கங்களை அழிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி.
முதல்ல அந்த சிங்கத்தை அழிச்சிட்டு அதோட போட்டோவை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. எல்லாரும் பெரிய பெரிய சாவே இல்லாத ஒரு தான் நினைக்கும் போதுதான் தன்னோட உயிர் போகும் அப்படின்ற ஒரு பெரிய வரம் பெற்றவர் பீஷ்மாச்சாரியர். சரி, நீ அப்ப நினைக்கிறோம் அப்ப செத்து போய் இப்ப போய் முள்படுக்கையில போய் படுப்போ அப்படின்னு அவரை ஒரு முள்படுக்கையில எடுத்துட்டு போய் படுக்க வச்சுட்டார். ஜெயத்ரதன் வந்து அவனை யாருமே சாகடிக்க கூடாது, யார் அவனோட தலைய கொய்றாங்களோ அவன் தலை நிலத்துல விழத்துக்குள்ள அவன் பஸ்வம் ஆயிடுவான்னு அவங்க அப்பா வந்து கடுந்தவம் பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்றார், அந்த தலையை எடுத்துட்டு அவர் மடியில செஞ்சு ஜெயத்ரதனையும் உங்க அப்பாவும் ஒரு சேர அவர் வந்து இதெல்லாம் யார் பண்ணது, கிருஷ்ணர் பண்ணது. எல்லாத்தையுமே அந்த பகவானோட லீலைகள். இதுல வந்து ஜெயத்ரதனை நான் கொன்னேன், அது எப்படி சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் நான் வெளியே வருவேன் அப்படின்னா சூரியனையே அஸ்தமிக்க வைக்கிறார் பகவான். அவன் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னு வந்த உடனே நீ அப்பதான் நீ வந்து வெயிலு போட்ட, நீ அவனை தேடின்னு போய் வில்லு விட்டியா? கிடையாதே. சோ எல்லாத்துக்கும் மகாபாரத யுத்தம் ஒரே ஒரு நடந்து அது பகவான். அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலும் உலகத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவராலதான். அது ஒரு பெரிய டிராமா போயிட்டு இருக்கு. அந்த கதை வசன கர்த்தா எழுதி முடிச்சுட்டார், கடைசி மட்டும் முடிவுரை மட்டும் எழுதியாச்சு. நம்ம சினிமா பார்க்கும்போது தியேட்டர்ல உட்கார்ந்து இவன் இப்படி பண்ணக்கூடாது, இதை மாத்தணும் கத்துன்னு கத்துனாலும் மாத்த முடியாது இல்லையா? ஏன்னா the director has already written the script and directed and the film has been shot. அவ்வளவுதான், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை கூட. புரியுதா? சோ அடுத்தது இதெல்லாம் பார்த்த உடனே என்னாச்சு, இந்த மாதிரி பகவான் நாலு ஸ்லோகங்கள்ல தான் என்ன பண்ணார், தன்னோட எப்படி தான் மகா காலனாக இருக்கிறான், நீ ஒண்ணு பயப்படாத, என் கையில கருவியாயிரு, இவங்கெல்லாம் முதல்லயே நான் வந்து சம்மாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்லோகத்தை சொன்னார். இதெல்லாம் யார் கேட்டாங்க? அர்ஜுனன் கேட்டான். அப்படின்னு இப்போ இதை கேட்ட அர்ஜுனன் என்ன செய்தான் அப்படின்னு சஞ்சயன் வந்து சொல்லிட்டு இருக்கார். என்ன பண்ணாவன், கேசவருடைய இந்த மொழிகளை கேட்டு கிரீடியானவன், கிரீடினா கிரீடம் அணிந்தவன் என்ன பண்ணா, நடுங்கி கை கூப்பி அஞ்சு கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றான். இங்க அந்த சவ்யசாச்சின்னு அங்க சொன்னது வந்து இட்ஸ் ஒரு உயர்வு நவிர்ச்சி அணின்னு தமிழ் சொல்லுவோம் இல்லையா, புகழற மாதிரி புகழறது, ஆனா அது வந்து ஒரு இகழ்ச்சியா இருக்கும் இல்லையா? கரெக்ட் தானே? சாரி, வஞ்ச புகழ்ச்சி மாத்தி சொல்லிட்டேன். ஆஹா, நீ இடது கையால ஒன்னையும் கிழிக்க போறதுல எல்லாம் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு வஞ்ச புகழ்ச்சியா போயிடுச்சு. இங்க கிரீடி அப்படின்னு கிரீடம் அணிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுதினதே காரணமே கிரீடம் அணிந்தவன் ராஜா. யார் கிரீடம் அணிவன்? பகவான் தலையில கிரீடம் இருக்கும், ராஜா தலையில கிரீடம் இருக்கும். சோ ராஜாவுக்கு தான் எல்லாரும் மரியாதை செய்யக்கூடியவர்களே தவிர ராஜா யார் காரையும் விழுந்து வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இஸ் இந்த ஹையரார்க்கில ஹையஸ்ட்ல இருக்கார். ஆனா இங்க வந்து அர்ஜுனனை கிரீடி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி, ஏன்னா அந்த கிரீடம் அறிந்த தலையாலேயே பகவானுக்கு விழுந்து வணங்குறான். அப்போ இந்த கிரீடம் அடிந்த ராஜாவை விட பன்மடங்கு மேலானவன் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியறதுக்காக சஞ்சயன் இங்க அர்ஜுனனை கிரீடி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்றார். நமஸ்கரித்து 5 நன்கு வணங்கி மீண்டும் கிருஷ்ணரிடம், இப்ப வந்து நாக்குள்ளே அவனால பேசவே முடியல, என்ன பேசுறதுன்னே தர ஒளரன்னு இருக்கான். அடுத்தது ஒரு 10-15 ஸ்லோகத்துல வந்து லவோ முதல்ல ஆசைப்பட்டான். எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்? அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அந்த விஸ்வரூபத்தை பார்க்க அழகா இருந்தது, அனுபவிக்க கூடியது, அகாஸ்டா இருந்தது. பார்த்த கடைசியில என்னாச்சு, பயம் வந்துருச்சு. ஏன்னா அவன் பாக்குறான், என்ன பாக்குறான், துரோணாச்சாரியர், பீஷ்மர் எல்லாம் வந்து அந்த பகவானோட பல்லெடுக்கல ஒரு சாப்பிட்டுட்டு, இந்த நூடுல்ஸ் சாப்பிடும் போது எல்லாம் பல்ல ஒட்டிக்குமே அந்த மாதிரி ஒட்டின்னு இருக்கு. ஐயோ அப்படின்னு அவனுக்கு அந்த ட்ரூத் வந்து எதிர்பட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. இப்ப வந்து அர்ஜுனன் என்ன பேசுறான் அப்படின்னா, ரிஷிகேஷா தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரஷ்யதி
உன்னோட பிரகிருத்தியால இந்த ஹோல் உலகமே, ஹோல் பிரபஞ்சமே சந்தோஷமா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா நீதான் இவ்ளோ பெருசா இருக்கே. அத நான் பார்த்தேன், எல்லாரும் பார்த்து அவ்வளோ சந்தோஷம். உலகத்துல சந்தோஷம் இருக்குன்னா அது உன்னாலதான் இருக்கு. ஆனாலும் ஆனந்தமும் இருக்கு. ஆனா ராட்சசர்கள் எல்லாம் பயந்து 4 வித தப்பிச்சு ஓடின்னு இருக்காங்க. சித்தர்கள் எல்லாம் ஒரே சந்தோஷத்துல, ஒரே பக்தி மயமாயும் உன்னை திருப்பி திருப்பி வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகம் சந்தோஷமா இருக்கு, உலகம் ஆனந்தமா இருக்கு. ராட்சசர்கள் மட்டும் ஏன் பயந்து ஓடுறாங்க? ஏன்னா அவங்க தப்பு பண்ணவங்க இல்லையா? சில சமயத்துல நம்ம குழந்தைங்க எதுனா தப்புன்ட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது தலை குனிஞ்சு நிற்பாங்க. சோ அந்த பிகாஸ் நம்மளை விட பெரியவங்களை, நம்மளை காப்பாற்றக்கூடிய, நமக்கு ஒரு காபந்தா இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கு எதிர நம்ம பண்ண அந்த தப்பு வந்து நம்மள குத்தி காட்டும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவானோட இந்த பெரிய தரிசனத்துல பார்க்கும்போது ராட்சசர்கள் எல்லாம் எங்கெங்க அப்பனா இந்த ராட்சசர்கள் இந்த விஸ்வரூபத்தை பார்த்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? விஸ்வரூபத்தை பார்த்தாதானே இத பார்த்து பயந்து அவங்க ஓடினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பகவானே ஒரு 4வது ஸ்லோகத்தை உன்னை தவிர இதை வேற யாருமே பார்த்தது இல்லை. அப்போ இத விஸ்வரூபத்தை பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பகவானோட கீர்த்தியை தெரிஞ்சுண்ட உடனேயே சித்தர்கள் எல்லாம் உன்னை வந்து விழுந்து விழுந்து வணங்குறது நான் பாக்குறேன். எதுல பாக்குறேன்? உன்னோட விஸ்வரூபத்துல பாக்குறேன். இந்த ராட்சசர்கள் எல்லாம் தப்பு செஞ்சுட்டு நீ என்ன தண்டனை கொடுத்துடியோன்னு பயந்துட்டு எல்லா திசைகளையும் செதறி ஓடிட்டு இருக்காங்க. சித்தர்கள் யாரு? உன் மேல பக்தியும் அன்பும் கொண்டவர்கள். அவங்க நீ உன்னை பார்க்க கூட வேணாம், உன்னை நினைச்சு 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 அவங்க சந்தோஷப்பட்டு வணங்கும் ஒரு ஆட்டிடியூடோட மறுபடியும் மறுபடியும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ரிஷிகேசா, உமது புகழில் உலகம் இன்புற்று மகிழ்கிறது. ராட்சசர்கள் அஞ்சி 4 பக்கமும் ஓடுகிறார்கள். சித்தர்கணங்கள் எல்லோரும் உம்மை வணங்குகிறார்கள். இவை யாவும் திஸ் இஸ் ரைட். எல்லாம் தப்பு பண்ண உன்னை பார்த்தா பயந்து ஓடதான் செய்வாங்க. சித்தர்கள் எல்லாம் உன்னை வணங்கதான் செய்வாங்க. உன்னால இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் மகிழ்ச்சியாதான் இருக்கும். சோ இது எல்லாமே பொருத்தமானவை தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது 37வது. இதுல வந்து பகவானோட எல்லா சர்வ லட்சணங்களுமே வந்து இங்க வேற வேற வேர்ட்ஸ்ல திருப்பி திருப்பி வருது. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அவருக்கு ஒரு தடவை சொன்னா முடியல, பல தடவை திருப்பி திருப்பி சொல்றாங்க. அந்தமில்லாதவரே, உனக்கு ஆதியும் கிடையாது, உனக்கு முடிவும் கிடையாது. தேவேசா ஜெகன்னிவாசா, இந்த ஜெகத்துக்கே நீதான் இருப்பிடம். ஜெகன்னிவாசா, பிரம்மாவுக்கும் பெரியவரே, முதற் காரணமே, உண்மை ஏன் நமஸ்கரிக்க மாட்டாங்க? நீ இவ்வளவு பெரியவன், உன்னை நமஸ்கரிக்காம வேற யாரும் நமஸ்கரிக்க போறாங்க? தோன்றியதும் தோன்றாததும் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதும் அழியாத பொருள் நீங்கதான் அப்படின்னு சொல்லி, நீ எப்படி ஒரு வடிவமா? உனக்கு எண்ணில்லாத வடிவங்கள் உடையோனே, முதற் பொருள், எல்லாத்துக்கும் முன்னால தோன்றியவனே, தொல்லோனும் புராணம் எல்லாத்துக்கும் முன்னாள், உன்னை விட பழசு யாரும் கிடையாது. தொல்லோனே, இவ்வுலகுக்கு மேலான இருப்பிடமும் தாமே ஆவே, அறிபவரும் அறியப்படும் பொருளும் அருட்செல்வமும் எல்லாம் நீதான். யாரு? நான் எதையோ புரிஞ்சுக்கிறேன்னா அது உன்னதான் புரிஞ்சுக்கிறேன். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அது நீ கொடுத்த அறிவாலதான் புரிஞ்சுக்கிறேன். உன் அறிவதற்கும் நீதான் காரணம், எதை அறியறேனோ அதுவும் நீதான் காரணம், அந்த அறிவா எனக்குள்ள இருக்கிறதும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உம்மால் உலகம், the whole world is being pervaded by you. அதனால்தான் விஷ்ணுன்னு சொல்லுவான் இல்லையா? எல்லாமே. So the knowingness of everything is you. எனக்கு வந்து இந்த கண்ணால நான் பார்த்து இது அது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேனே, அந்த அறிவா எனக்குள்ள இருக்கிறது, என்னோட நோயிங்னஸ், என்னோட அறிவு திறன், அதெல்லாம் கூட நீயா இருக்கு. அதனால வேதங்கள் எல்லாம் சொல்றது உன்னதான். வேதங்கள்ல எவ்வளவோ சொல்லி இருக்குல்ல, அந்த வேதங்கள் சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் என்னது அப்படின்னா எல்லாம் பெருசா ஒண்ணு கிடையாது, எல்லாம் நீதான். சோ வேதங்கள்ல எவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்களோ அதெல்லாம் எதை
பத்தி எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா அந்த பிரம்மத்தை பத்தி தான். அந்த பிரம்மமே நீதான். அதனால வேத்தியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது உன்னதான். வேற எந்த தெரிஞ்சுண்டும் அது ஞானம் சொல்ல மாட்டோம். உன்னை பத்தி தெரிஞ்சுண்டா அதுதான் ஞானம். சோ நீதான் வேதம், நீதான் வேத்தியம். வேத்தியம்னா அதை வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருப்பதாலதான் அந்த வேதத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. சோ அந்த வேதமே நீதான் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு சொல்லியும் அவருக்கு முடியல. இதுக்கு மேலையும் வேலையும் சொல்ற. வாயு நீதான், வருணன் நீதான், அப்புறம் யமன், அக்னி, வருண் எல்லாமே நீதான், பிரஜாபதியே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியறது. தாத்தா நீதான், எனக்கு தாத்தாவுக்கு முப்பாட்டனும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவரால அர்ஜுனனால தான் பார்த்தத தான் புரிஞ்சுண்டத அவரால் கண்டெயின் பண்ணவே முடியல. வர விஷயத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. வாயு, யமன், அக்னி, வருணன், சந்திரன், பிரஜாபதி, முப்பாட்டனா ஆகியோர் எல்லாமே நீ நமஸ்காரம் பண்ற, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற, எத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணாலும் அது பத்தாது போல் இருக்கு அப்படின்னு சொல்லி பல முறை நமஸ்காரம், 1000 தடவை நமஸ்காரம், மேலும் மேலும் உனக்கு நான் நமஸ்காரம். எல்லாம் ஆனவரே உமக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நமஸ்காரம், எல்லா பக்கங்களிலும் உமக்கு நமஸ்காரம். உங்களுடைய அளவற்ற வீரியத்தை, மென்னிருந்த பராக்கிரமத்தை உடைய நீர் அனைத்திலும் நன்கு பர்வேடட் எவ்ரிதிங், அனைத்திலும் வியாபித்திருக்கிற. ஆதலால் நீரே யாவுமாய் இருக்கிற. அதுதான் தெரியுமே. அதே இவன் ஒரு குழந்தை எதனா போய் பார்த்துட்டு அம்மா கிட்ட சொல்லும் போது அப்படியே ஓஹோன்னு சொல்லும். எவ்வளவு சொன்னாலும் பத்தாது. அந்த குழந்தை திருப்பி தான் பார்த்த விஷயத்த அம்மாவுக்கு இப்படி சொல்லும், அப்படி சொல்லும். சரி, அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நம்ம வேலை செய்ய போயிட்டா திருப்பி ஓடி போய் பின்னால போய் சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தை பார்த்து ரசிச்ச காட்சியை அந்த குழந்தை மறுபடியும் சொல்ற மாதிரி தான் அப்ப அந்த விஸ்வரூபத்தை பார்த்த அந்த அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு சொன்னாலும் அது அவனுக்கு பத்தாத மாதிரி இருக்கு. இப்பேற்பட்ட உன்னை நான் என்ன பண்ணேன் பகவான் எனக்கு தெரியல. அப்போ நான் என்னோட கிருஷ்ணனோட மாமா மச்சான்னு நினைச்சேன். உன்னோட நான் விளையாடும் போது உன்னை மத்தவங்க எதுக்கடே வெண்ணத்திருடா வா இங்க அப்படின்னு சொல்லலாம் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். உன்னை கிருஷ்ணா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உன்னோட ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கேன். உன் பக்கத்துல நான் படுத்திருக்கேன். உன்னை ஒரு தோழனா நினைச்சேனே. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எப்பேற்பட்டவன், அதை நான் புரிஞ்சுக்காம நான் செஞ்சது தயவு செய்து என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 2 ஸ்லோகங்கள்ல பரம்பராம். உமது இந்த பெருமையை அறியாது கவனமின்றி அன்பால், அதெல்லாம் கூட நான் உன்னை சிறுமப்படுத்தணும்னு சொல்லல, உன்னை கீழே இறக்கணும்னு சொல்லல, அன்பால் நான் தோழன் மாதிரி கருதி, ஏ கிருஷ்ணா, ஏ யாதவா, ஏ கூட்டாளி அப்படின்னு எல்லாம் நான் உன்னை பணிவின்றி ஏது பகரப்பட்டதோ. அப்போ நீ இவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியல. அதனால உனக்கு நான் நமஸ்காரம் இப்ப திருப்பி சுத்தி நமஸ்காரம் பண்றேன்னு அந்த மாதிரி அப்ப நான் பண்ணாம என்ன பண்ண, எனக்கு ஈக்குவல்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி கூப்பிட்டத தயவு செய்து நீ தப்பா எடுத்துக்காத. அச்சுதான்னா எதிலிருந்தும் நழுவி போகாதவன், என்னை என் கையில விட்டு நீ நழுவி போயிடாத. அதுக்காக தான் இங்க அச்சுதா அப்படின்னு சொல்ற. விளையாடிய போதும் பக்கத்துல படுத்துட்டு இருந்தேன், மேல காலை போட்டு நான் தூங்குனேன். பக்கத்துல படுத்திருந்த போதும் அமர்ந்திருந்த போதும் உன் தட்டிலே எடுத்து நான் சாப்பிட்டேனே, அப்பெல்லாம் எனக்கு இது தெரியவே தெரியாது. தனித்தோ ஆனா மத்தவங்க எதிரெல்லாம் நான் உன்னை இந்த மாதிரி மரியாதையை நடத்தினானா, தனியா இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டாளின்னு கூப்பிட்டேன்னா இல்ல, எல்லாரும் எதிர்க்குமே நான் உன்னை கூப்பிட்டுட்டேன். எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா அது அப்படின்னு இப்ப ரொம்ப பயப்படுறான். ஏளனமாக அவமைக்கப்பட்டோ இதெல்லாம் நான் செய்யல, தெரியாம இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்று அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதுக்கு காரணம் யாது அப்படின்னா இப்ப வர்றது ஒப்பற்ற பெருமை. இது இன்னும் அதேதான் கண்டினியூ, த சேம் மூட் கண்டினியூஸ். இந்த சராச்சர லோகத்துல
தந்தை, போற்றத்தக்க உரியவரும் நீர், குருவும் குருவுக்கும் நீர், மூவிலகிலும் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்ல, உம்மை விட மிக்கார் யாரும் இல்ல. இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியல. நான் வந்து உன்னை என்ன தேர்தட்டுல என கால் கீழே உட்கார்ந்துருக்கேன். அந்த கிருஷ்ணன் நான் அப்ப நினைச்சுட்டேன். விளையாடும் போது உன்னோட கூட சேர்ந்து நான் விளையாடினேன், உன்னோட சேர்ந்து சாப்பிட்டேன். அப்பெல்லாம் நீ இந்த பெரிய ஒரு ஈசன் என்று, இவ்வளவு பிரகிருத்தியானவன் என்று எனக்கு அப்பெல்லாம் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார். 44வது அதனால் கேசவா, நான் காயத்தால் நான் செஞ்சேனே, அதனால வந்து நான் காயத்தால உடம்பால சாஷ்டாங்க தண்டம் சொல்லுவோம்ல, சர்வ அஷ்ட அங்க தண்டம், அதாவது 8 பார்ட் ஆஃப் த பாடி நேல்ஸ்ல படுற மாதிரி நமஸ்காரம் பண்றது. தலை, 2 கைகள், 2 கால்கள், 2 முட்டிகள், அப்புறமா நம்மளோட தலை, அப்புறமா இந்த செஸ்ட் ரீஜன், இதெல்லாம் நிலத்துல படுற மாதிரி நமஸ்காரம் பண்றதுதான் அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி உனக்கு நான் திருப்பி திருப்பி இந்த காயத்தால உனக்கு எத்தனை தடவை நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். மைத்துனன் தானே, ஆனா நீ எனக்கு தந்தை போன்றவன், தோழனுக்கு தோழனா மட்டும் இல்ல, எனக்கு காதலியாவும் இருந்திருக்க. மைத்துனன்னா ஒரு ஃபேமிலியில வந்து அந்த மைத்துனன் வந்து அந்த கல்யாணம் ஆகி போகும்போது அந்த வைஃபோட பிரதர்ஸ் வந்து தே வில் பி வெரி க்ளோஸ் டு, ஏன்னா அங்க வந்து ஒரு நண்பர் கிடைச்சான் அப்படி இருக்கு. அதனால மைத்துனனோட ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி பெக்யூலர் அண்ட் ஆல்சோ வெரி வெரி என்ஜாயபிள். அதே மாதிரி தோழன் நடுவுல வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். காதலி கிட்ட வந்து ஒரு அபரிமிதமான அன்பு, அது வந்து அது எப்படின்னு சொல்ல முடியாது, 2 கலந்த ஒரு அன்பு. அது மாதிரி நீ எனக்கு காதலியா இருந்திருக்க, எனக்கு தோழனா இருந்திருக்க, எனக்கு மாமா மச்சானாவும் இருந்திருக்கேன். அந்த மாதிரி உன்னை வந்து நான் வந்து விழுந்து 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 வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்னத்தை நீ எனக்கு காட்டியிருக்க, பார்க்கிறதுக்கு அருமையான ஒரு காட்சி நீ வந்து எனக்கு தேவதேவா, அதிருஷ்ட பூர்வம், முன்பு பார்க்காததை, திருஷ்டம்னா பார்த்தது, அதிருஷ்டம்னா பார்க்காதது, முன்பு பார்க்காததை திருஷ்டுவா பார்த்து, கிருஷீத அஸ்மி மகிழ்ந்தவனாய் இருக்கிறேன், பயனே மே மனக, அப்புறம் பயத்தால் என்னுடைய மனது பிரவிற்த்திம் நடுங்குது எனக்கு. இப்போ நீ இவ்வளவு நேரம் நல்லா சந்தோஷமா தான் என்ன பேசிட்டு இருந்தான், இப்ப ஏன் திடீர்னு பயம் வந்ததுன்னா, நான் என்னத்த பார்த்தேன், நான் பார்த்தது வந்து விஸ்வரூபம். விஸ்வரூபம்னா என்ன, நான் வந்து மொத்த ஒரு படைப்பையும் அட் அ டைம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் முடியுமா, இது பார்க்கக்கூடிய விஷயமா இது? அந்த எதை பார்த்தோன்னா, அந்த he has come face to face with the truth. அந்த ட்ரூத்த பார்க்கும்போது ஒரு பயம் வருது. ட்ரூத்த பார்க்கும்போது நமக்கு ஏன் பயம் வரணும் அப்படின்னா, குருஜி ரொம்ப அழகா இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. When you come face to face with the truth, then you are so belittled. நம்ம வந்து ஒண்ணுமில்லாம போகும்போது நம்மளோட ஈகோ, அகங்காரம் என்பது நழுவி போயிடுது, மெல்ட் ஆகி போயிடுதாமா. அகங்காரம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அந்த ஐயோ ஐ எம் லூசிங் சம்திங், ஐ எம் ஜஸ்ட் கோயிங், எங்கேயோ நான் ட்ரவுன் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பயம் வரும். எப்போ நான் என்ற உணர்வு மறையும் போது, அந்த நான் என்ற உணர்வு தான் அகங்காரம். அந்த அகங்காரம் வந்து அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை, சச்சிதானந்தத்தை நேருக்கு நேரு பார்க்கும்போது, அந்த ஒரு தன்னோட ஈகோ மெல்ட் ஆகி போகும்போது, தான் என்ற உணவை நான் இழந்திடுவேனோ அப்படின்ற ஒரு நம்ம சமயத்துல ஒரு பயம் வருது. அந்த பயம்தான் இப்ப வந்து அர்ஜுனனை பீடிச்சிருக்கு. தேவா, முன்பு காணாததை கண்டு மகிழ்ந்தவனாய் இருக்கிறேன், மேலும் மனது அச்சத்தால் நடுங்குகிறது. முன்னைய இனிய வடிவை எனக்கு வேண்டாம்பா, இந்த பெருசெல்லாம் பார்த்து நான் பயப்படவோ வேண்டாம். நீ வந்து எனக்கு மாமா மச்சானாவே வா, தயவு செய்து இந்த கோர ரூபத்தை, இப்ப அது ஏன் கோர ரூபம் ஆயிடுச்சு? முந்தி அழகா தானே இருந்தது விஸ்வரூபம், யாருமே பார்க்க முடியாதத நம்ம பார்த்திருக்கோமே, பெருமைப்பட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இந்த கோர ரூபத்தை என்னால சகிக்கவே முடியல, நீ திருப்பி பழைய மாதிரியே வா. எந்த மாதிரி வரணும்னு இவரே வந்து டிஸ்கிரைப் வேற பண்றாரு.
நீ திருப்பி இந்த தேட்டர்ல வந்து இந்த வச்சுன்ற அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு எப்படி வரணும், கிரீடம் கஜினம் சக்கரம் அந்த கிரீடம் போட்டுண்டு அந்த கையில கதைய வச்சுண்டு சக்கராயுதமும் சங்கு சக்கரத்தோட 4 சதுர்பூஜம், இந்த மாதிரி 1000 பூஜம் 100 பூஜத்தெல்லாம் காட்டாத. சதுர்பூஜம் போறோம். சரி போனா ஒரு 2 பூஜம் வேணா 4 பூஜம் வேணா வச்சுக்கோ. என்னை விட நீ கொஞ்சம் பெருசுன்னு காட்டிக்கணும்ல. 2 பூஜம் எல்லாம் வேண்டாம். பாகுபலி மாதிரி இருக்க அந்த சதுர்புஜம். இந்த சதுர்புஜம்ன்றது 4 புஜங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு வந்து சாத்துரியமான புஜங்கள் உடையவன். இந்த சத்துர்ன்றதுக்கு சாத்துரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வலிமையான தோள்களை உடையவனாக அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு என் முன்னால வா, இந்த கோர ரூபத்தை தயவு செய்து காட்டாதே, நான் பயத்துல நடுங்கின்னு இருக்கேன் அப்படின்னு எப்படி வரணும் அப்படின்ற ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு இவர். முன் போல கிரீடமும் கதையும் கையில் சக்கரமும் உடையவராய் உம்மை காண விரும்புகிறேன். 1000 கைகளுடைய விஸ்வமூர்த்தியே 4 கைகளுடன் அந்த வடிவத்தில் மட்டுமே இருப்பீராக. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பயம் காட்டாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து சொன்னார். தன்னோட கிட்டிய வாய்ப்பை, இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இல்லையா அர்ஜுனனுக்கு. அந்த வாய்ப்பை வந்து அவன் போரும் ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால கண்டெயின் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம லட்டு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுன்றோம், ஒரு பெரிய லட்டு வாயில அடைச்சானா அது சாப்பிடவும் முடியாது, முழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது இல்லையா. then it becomes too overwhelming for us to eat that. அந்த மாதிரி இந்த காட்சி அவனுக்கு அர்ஜுனனுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறார். அடுத்தது பகவான் சொல்றார், இந்த காட்சியை உன்னை தவிர வேற யாரும் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு பகவான் வந்து அர்ஜுனனுக்கு நீ என்னத்த பார்த்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்ற. அர்ஜுனா, அருள் நிறைந்த என்னால் யோக வலிமை கொண்டு இந்த ஒளி நிறைந்ததும் முடிவு இல்லாததும் முழு முதலானதும் ஆகிய எனது இந்த மேலாம் விஸ்வரூபம் உனக்கு காண்பிக்கப்பட்டது. உன்னை தவிர வேற யாரும் இத பார்த்ததே இல்ல. உனக்கு எவ்வளவு பெரிய சான்ஸ் கொடுத்த, நீ ஏன் வாடாங்கிற? சரி வாண்டாமா, வாண்டானா கவலைப்படாத, நான் உனக்கு திருப்பியும் பழைய மாதிரி உன்னோட கிருஷ்ணனாவே உனக்கு நான் காட்டியேன். அதுதான் அங்க பகவானோட ஒரு தாய்மைன்றது. ஐயோ நீ பயப்படுறியா, பயப்படாத. இந்த பயத்தை போக்கக்கூடியது யாரு? அந்த ஹரியே தான் இல்லையா. இங்க ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு அண்ணன் தம்பி, நம்ம குருஜியும் பானு தீதியும் மாதிரி ரொம்ப ஒத்துமையான அண்ணா, அவனுக்கு ஒரு தங்க, அந்த தங்கைக்கு வந்து எல்லாமே அந்த அண்ணன் தான். ஹரி ஹரின்னா அந்த அண்ணனையே சுத்தி வருவான். எந்த பயம் இருந்தாலும் அண்ணன் கிட்ட போயிட்டான்னா she feel that she is very safe. இந்த அண்ணா என்ன பண்ற, ஒரு நாள் வந்து புலி வேஷம் போட்டுன்னு வந்து அந்த தங்கைய பயமுறுத்துற. அந்த பயத்துல அவன் எங்க போறதுன்னு தெரியல, யார பத்தி கத்துறான், அண்ணா எனக்கு பயமா இருக்குன்னு கத்தும் போது அந்த அண்ணனுக்கு ஐயோ என் தங்கைய நான் இவ்வளவு பயப்படுத்திட்டேன்னு உடனே எல்லாத்தையும் பிச்சு போட்டு வா நான் தான் உங்க அண்ணா அப்படின்னு சொல்லும் போது அந்த தங்கா, அப்பா அண்ணா தானே நீ அப்படின்னு வரும் இல்லையா. அந்த மாதிரி அந்த பயங்கரமான தோற்றத்துல இருப்பதும் அந்த பகவான் தான், அந்த பயத்தை போக்கக்கூடியதும் அதே பகவான் தான். சோ அந்த பகவான் கிட்டதான் நம்ம சரணம். எப்படி அந்த அண்ணன் கிட்டதான் அந்த தங்க புலிவேஷம் போட்டாலும் அங்கதான் போய் சரணம் அடைகிற மாதிரி அர்ஜுனன் வந்து இந்த விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்க இந்த பகவான் கிட்டே போய் போரும் எனக்கு இது வேண்டாம், நீ பழைய மாதிரியே வா அப்படின்னு சொல்லி கேக்குறார். அடுத்து 48வது, குருகுல பெருவீரா, மனுஷலோகத்தில் உன்னை தவிர வேறு யாராலும் வேதம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த மத்தவங்க பார்க்கணும்னு நினைச்சானா, ஐயோ நான் பகவானோட சாட்சாத்காரம் எனக்கு வேணும் அப்படின்னு நீ என்ன வேதம் வேணா படி, 4 வேதத்துக்கும் தலைகீழா ஒப்பிச்சுக்கோ. கர்மகாண்டத்துல சொல்லப்பட்ட எல்லா விதமான யக்ஞங்களும் யாகங்களும் ஒரு முறை தவறாம செய்யு. நீ என்ன செஞ்சாலும் இத வந்து உன்னால இந்த ஒரு விஸ்வரூபத்தை, இந்த ஒரு உண்மை நிலையை யாராலையும் பார்க்க முடியாது. அப்படின்னா அர்ஜுனனுக்கு மட்டும்தானா இது சொந்தம்? அர்ஜுனன் தவிர வேற யாரும் பார்க்க முடியாதா? அப்படின்னா எதுக்கு இதை பத்தி நம்ம யோசிக்கணும், எனக்கு தான் ஒண்ணுமே தெரிய போறது இல்லையே அப்படின்னா, அப்படி வந்து இதை நம்ம வந்து
ஒரு அர்த்தம் செஞ்சுக்க கூடாது. ஈஸ்வர சாட்சா்காரம் பண்ணினது அர்ஜுனுடைய தனி உரிமை, அவனுக்கு மட்டும்தான் காட்டினாங்கப்பா அப்படின்னு நீ நினைக்காத. யூ கேன் see it. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் பகவான் சொல்றாரு. நீ யாகம் பண்ணு, யஜ்ஞம் பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, எல்லாம் பண்ணு. பண்ணி 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 நீ பியூரிஃபை ஆகு. ஆனாலும் இது தெரியாது, என்னை நீ அந்த ஒரு உண்மையான ஒரு ஸ்வரூபத்துல பாக்கணும்னா உன்னோட அன்பு மட்டும்தான். இல்ல எவ்வளவு அப்படியே வாயடிச்சு போறது இல்லையா நமக்கு. அந்த அன்பு மட்டும்தான்டா வேணும் எனக்கு. அந்த அன்பால மட்டும்தான் நீ ஈஸ்வர சாட்சா்காரத்தை பார்க்க முடியுமே தவிர நீ என்ன யாகம், யஜ்ஞம், தானம், தர்மம் எது பண்ணாலும் யாருக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்றார். இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். ஈஸ்வர சாட்சா்காரம் பண்ணினது அர்ஜுனனுடைய தனி உரிமை என்று பொருள் கொள்ளலாகாது. மெய்ப்பொருள் காட்சிக்கு தனி உரிமை இருக்குமானால் அந்த மெய்ய உண்மையை தரிசிப்பதற்கு ஒருத்தருக்கு தான் முடியும் அப்படின்னா அது அது ஒரு அதுதான் சத்தியம், அதை தவிர வேறு ஒன்றுமில்லை அப்படின்னு ஏகதீவ அத்விதீய நல்லெல்லாம் பொய்யாயிடும் இல்லையா. எல்லாருக்கும் சமமானது அது அப்படின்றது ஒண்ணு, எல்லாரும் அடையக்கூடியது ஒன்று என்பதே அங்க மீனிங்லெஸ்ஸா போயிடும். அதுதான் இந்த சென்டென்ஸ்ல வருது. அது எல்லோருக்கும் பொது, எங்கும் வியாபகமா இருக்கிறத எல்லாரும் தானே பார்க்க கூடணும். ஆனா அத பாக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்? அர்ஜுனன் எந்த கண்ணுல பார்த்தான்? ஞான கண்ணால பார்த்தான். அந்த ஞான கண் யாரு என்ன கொடுப்பா? வியாச பகவான் மறுபடியும் நம்ம எனக்கு ஞான கண் கொடுப்பாரா? கொடுப்பாரு. எப்படி? ஞானத்தை கொடுக்கும் போது நம்மளுடைய ஊனக்கண் ஞான கண்ணாக மாறும். அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் மண்டையில ஏறும்போது இந்த ஊனக்கண்ணு நமக்கும் ஞான கண்ணா மாறிடும். எல்லோருக்கும் அந்தராத்மா என்று ஒன்று உண்டு. அந்த அந்தராத்மா அகமாத்தா குடாகேசான்னு சொல்லிட்டா இல்லையா. அப்ப அந்த ஆத்மாக்குள்ள இருக்க தவிர எனக்குள்ள இருக்கிற பகவானே நான் பார்க்க முடியாட்ட எப்படி பார்க்க முடியும்? எப்போ? நான் எனக்குள் போகும்போது. அந்த இடத்துக்கு கோயிலுக்கு போனதானே பகவானை பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி நான் எனக்குள்ள போகும்போது அந்த உள் உணர்வுக்குள் கலந்து நிற்கும் போது ஈஸ்வர சாட்சா்காரம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கும். அத பார்த்து அனுபவிக்கும் போது அதுதான் விஸ்வரூபமாக மாறும் அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸ் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. 48வது, இந்த மனுஷ லோகத்தில் உன்னை தவிர வேறு யாராலும் வேதம் ஓதி அறிவதாலும் யக்ஞத்தாலும் தானங்களாலும் என்ன கிரியைகளாலும் உக்ர தவங்களாலும் நான் இந்த வடிவத்துடன் காணக்கூடியவன் அல்ல. அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. அப்படியா? அப்ப நான் எப்படி என்ன பண்ணணும்? இப்படிப்பட்ட எனது கோர ரூபத்தை கண்டு உனக்கு கலக்கமும் மயங்கிய மனநிலையும் வேண்டாம். பயந்துக்காத. அது நான் உனக்குள்ள இருக்க அந்த சாட்சா்காரம் தான். பயந்துக்காத. அச்சம் நீங்கி மகிழ்ந்த மனதுடன் திரும்பவும் எனது பழைய வடிவத்தை பார்ப்பாயாக. பயந்துக்காத குழந்தை, என்னை மறுபடியும் பார்த்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்த சாந்த சுரூபத்தை அவர் காட்டுறாரு. அத அர்ஜுனன் பார்த்தான் அப்படின்னு சஞ்சயன் சொல்லிட்டு இருக்கான். சோ இங்க சஞ்சயன் சொன்னது வாசுதேவர் இங்கனம் அர்ஜுனனுக்கு இயம்பி பின் தனது சொந்த வடிவத்தை அப்படியே காண்பித்தார். எப்படி? அவன் கேட்டானே, கிரீடமும் சக்கராயுதமும் எல்லாம் வச்சுண்டு அந்த மாதிரி காட்டினார். தனது சொந்த வடிவத்தை அப்படியே காண்பித்தார். மகாத்மா ஆனவர் இனிய வடிவெடுத்து அஞ்சினவனை திரும்பவும் தேற்றினார். பயந்துக்காத, மறுபடியும் என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவனை தேற்றார். உடனே அர்ஜுனன் என்ன சொல்ற? ஜனார்தனா, உமது இந்த இனிய மானோட வடிவம் கண்டு இப்பொழுது நான் மனம் தெளிந்து என் இயல்பை அந்த கட நடுங்கிட்டு இருந்தேன அது போயிட்டு இப்ப நானும் என்னோட இயல்பு நிலையை அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ பகவான் இங்க என்ன சொல்றா? உனக்கு
அறிய கிடைப்பதற்கு அரிதான ஒரு விஷயம் உனக்கு இங்க நான் காட்டியிருக்கேன். இத பார்த்து அனுபவிச்சுக்கோ, இத பார்த்து புரிஞ்சுக்கோ, இத பார்த்து பயந்துன்னு போய் ஒதுங்கி நிக்காத. கிடைத்தற்கரிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும் போது அத நம்ம வந்து பயன்படுத்திக்காம போனானா நம்ம எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷனும் பகவான் இங்க அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, மம இதம் சுத்திர்நஷம், பாக்குறதுக்கே கிடைக்காத ஒரு தரிசனம். தர்சனம் அப்படின்னா பார்ப்பதற்கு மிகவும் அரிதான, கிடைப்பதற்கு அரிதான இந்த தரிசனம் உனக்கு யத் ரூபம், எந்த ரூபத்தை திருஷ்டுவான் அசி பார்த்திருக்கிறாய், அஸ்ய ரூபஸ்ய அந்த ரூபத்தை தேவாக அபி நித்தியம் தர்ஷன காங்கிதக, இத பாக்குறதுக்கு தான் தேவர்கள் வந்து எவ்வளவோ தினம் வந்து அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன்னா தேவர்கள் வந்து பகவான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அன்பை கொடுப்பதில்லை. தேவர்கள் எப்பவுமே அந்த தேவலோகம் வேணும், இந்திர பதவி வேணும், அந்த பதவி வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய பகவான் வேணும், பகவான் கிட்ட சரண் அடையணும், நான் பகவானை போய் ஆட்கொள்ளணும் அப்படின்ற அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால இந்த தேவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ற. தரிசிப்பதற்கு அறிய எனது இந்த ரூபத்தை நீ தரிசித்து இருக்கிறாய். இந்த ரூபத்தை தரிசிக்க தேவர்கள் எப்போதும் இச்சிக்கிறார்கள். ஆக்சுவலா அந்த பாகவத கதையில வரும்போது பார்த்தானே, அந்த பாகவதம் என்பதே பகவான் தான். அப்ப வந்து தேவர்கள் எல்லாம் தங்க கிட்ட இருக்க அமிர்த கலசத்தை தூக்கி ஓடி வருவாங்க. இதெல்லாம் கொடுக்குறோம், அந்த இவனுக்கு வந்து பாவம் பரிசுத்த மகாராஜா சத்து போற மாதிரி 7 நாள்ல சத்து போவோம் இல்லையா, அவனுக்கு இந்த அமிர்த கலசத்தை கொடுத்து அவன் நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்காக நாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போறோம். அந்த பாகவத கதையை மட்டும் கொடுத்து முடியாது, போயிட்டு அப்படி. சோ அந்த அமிர்தத்துக்கும் ஈடாகாத இந்த பகவானோட ஒரு தர்சனம். சோ தேவர்கள் எல்லாம் என்னென்னவோ பண்றாங்க, தலைகீழ் நிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு இது வந்து கிடைப்பதில்லை. கடவுளை காண்பதற்கு சாதகர்கள் கையாண்ட உபாய். அப்போ நான் என்னதான் பண்ணணும், என்ன பண்ணா நான் உன்னை பார்க்கலாம்னா, நீ என்னை எவ்வாறு தரிசித்தாயோ, விஸ்வரூபத்தை பார்த்தால அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யக்ஞத்தாலும் தரிசிக்க இயலாதவன். எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா விதமான கர்மங்களையும் விடாம கிரமமா செய்யறாங்க. எதுக்காக? இந்த ஒரு தரிசனத்துக்காக. அதெல்லாம் வந்து பிரயோஜனமே கிடையாது. நீ என்ன யாகம் செஞ்சாலும் என்ன பார்க்க முடியாது. அப்படியா? அப்ப நான் என்னதாண்டா பண்ணணும் அப்படின்னா, அர்ஜுனா, மாறாத பக்தியாலேயே இவ்விதம் என்னை உள்ளபடி உணரவும் காணவும் இயலும். அப்போ நீ அந்த மாறாத பக்தியால ஒரு திருப்பி ஒரு விஸ்வரூபம் வருமா அப்படின்னா, நோ, இட் இஸ் ஒன்லி டு பி ஃபெல்ட். அதை நீ மனதால உணரணும். அந்த உள்ள போகும்போது அந்த ஈஸ்வர சாட்சாத்காரம் எங்க இருக்கு? அகமாத்தான் அப்பே சொல்லிட்டாரு இல்லையா? சோ அந்த ஆத்ம தரிசனம், ஆத்ம போதம் வரும்போது, ஆத்ம நிவேதனம்ன்றதான் வரும்போது அந்த சாட்சாத்காரம் வரும். அதுதான் வந்து விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. உள்ளபடி உணரவும் காணவும் அடையக்கூடும். எதனால? அந்த அன்பால, மாறாத பக்தியால. என்ன யாரு வேணாலும் இந்த மாதிரி தரிசனம், உனக்கு மட்டும் அது இட் இஸ் நாட் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் சம்படி, ஒருத்தருக்கு தான் அது, இது மத்தவங்களுக்கு கிடையாது அப்படின்னு. கோர கொடுமை செய்தவன் கூட பக்தின்னு வந்துட்டானா அவனுக்கு வந்து பகவான் இறங்கி ஓடி வந்து அவனை சுத்தப்படுத்தி அவனோட கர்மங்கள் எல்லாம் கழுவி அவனை வந்து தன்னோட ஒரு தாயை ஒரு குழந்தையா அணைத்துக் கொள்ற மாதிரி செய்யக்கூடியவன் பகவான். சரி, அந்த பக்தியை எப்படி பண்றது அப்படின்னா, இந்த கடைசி ஸ்லோகம், மத் கர்ம கிருன் மத் பரமோ மத் பக்தக சங்கவர்ஜிதக. இதுதான் நம்மளால முடியறதே கிடையாது. கம் அவுட் ஆஃப் ஆல் அட்டாச்மெண்ட்.
சங்க வர்ஜிதக நிர்வைரக சர்வபூதேஷு ச மாமேதி பாண்டவா. என்னை எப்ப அடைய முடியும் பாண்டவா? மத் கர்ம கிருத்தோ, கர்மம் எல்லாம் எனக்காக செய். இதுதான் கர்மயோகத்துலன்னு சொல்லின்னு வர்றாரு இல்லையா. மத் பரம, என்னையே குறியாக வச்சுக்கோ. மத் பக்தக, என்னெடுத்து பக்தி பண்ணி என்ன பண்ணணும்? சங்க வர்ஜிதக, பற்றி இல்லாதவனாய் எல்லா உயிர்களிடத்திலும் ஒரு வெறுப்பு அற்றவனாகவும் எவன் இருக்கிறானோ அவன் என்னையே அடைவான் அப்படின்றதுதான் இந்த ஒரு சாப்டரோட முக்கியமான கருத்து. ஜெய் குருதேவ்.